கரூர் மாவட்டம் குடித்தலை வட்டம் ராஜேந்திரம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் தெய்வம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரி அம்மன் ஸ்ரீ மலையாள சுவாமி மதுரை வீரன் சுவாமி திருக்கோவில். ஆரம்பத்தில் இது ஏகாம்பரேஸ்வரி அம்மனுக்கான கோவிலாக வழிபட்டு வந்திருக்கிறது. பின்னர் காவேரி ஆற்றின் தென்கரையில் ஓலையில் கட்டி வந்தவர் மலையாள சுவாமி. அவரின் திருச்சிலை ராஜேந்திரம் கரையில் கரை ஒதுங்கியது. பின்னர் அசரீதியாக நான் ஓலையில் வந்திருக்கிறேன் எனவும் செவ்வரளி பூ முளைத்த புற்றில் இருக்கிறேன் எனவும் ஒலித்தது. பின்னர் கிராம பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபொழுது சுவாமியின் விக்கிரகம் இருப்பதை கண்டு வியந்தனர். பின்னர் சுவாமியே நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று உணர்ந்து ஏகரியம்மன் கோவிலில் தனி சன்னதி அமைத்து மலையாள சுவாமியை பிரதிஷ்டை செய்தனர். அருகே மதுரை வீரன் சுவாமியையும் வைத்தனர். இந்த சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமியாக இருப்பதாக அனைவராலும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த கிராம பொதுமக்களுக்கு சுவாமியே குலதெய்வமாகவும் இருப்பதாக ஒரு ஐதீகம். தன் வாழ்வில் என்ன செயல் செய்தாலும் சுவாமியின் உத்தரவை பெற்றே செய்கின்றனர். சுவாமி தங்கிய புற்றில் இன்றும் பெரிய கரும் நாகம் இருப்பதாகவும் அந்த நாகம் கிராமத்தை காப்பதாகவும் சிலருக்கு கனவில் சிலருக்கு நேரிலும் தோன்றி அருள் புரிவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் பக்தர்கள் சுவாமியை வழிபட்ட பின் புற்றுக்கு சென்று பால் முட்டை வைத்து வழிபடுவது பழக்கம். ராஜேந்திரம் கிராமத்தில் பக்தர்களுக்கு எழுந்தருளி அருள்பாலிக்கும் சிவாலயம் அருள்மிகு ஸ்ரீ தேவநாயகி சமேத மத்தியாஜுனேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோயிலில் சிவாச்சாரிய பெருமக்கள் நித்தியபடி பூஜை செய்து மாலை அர்த்த ஜாம பூஜை முடிந்த பின்னர் நேராக வந்து மலையாள சுவாமி திருக்கோவிலில் சாமியை வழிபட்டு மாட்டு வண்டியில் சென்றிருக்கின்றனர். அந்த காலத்தில் மின் விளக்கு வசதி இல்லாததால் சிவாச்சாரிய பெருமக்கள் அச்சமின்றி தைரியமாக வீட்டிற்கு செல்ல மலையாள சுவாமியும் மதுரை வீரனும் துணையாக வருவதாகவும் கோவிலின் சன்னதியில் இருந்து குடித்தலை பெரிய பாலம் வரை அவர்கள் பின்னால் குதிரையின் சத்தம் ஒலித்து அதற்கு அப்பால் சத்தம் கேட்காது எனவும் அது அவர்களின் எல்லை முடிந்ததை காட்டுவதாகவும் தினமும் மக்களுக்கு காவலாக வருவதாகவும் சிலர் கூறுகின்றனர். மேலும் மலையாள சுவாமி திருக்கோவிலுக்கு அருகில் தீ பாஞ்சால் திருக்கோவில் இருக்கிறது. வருடம் தோறும் ஆடி 28 அன்று சுத்த பூஜை நடைபெறும். அன்று காவிரி கரையில் பூஜை செய்து ஓலை பெட்டியில் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து வழிபடுவர். விழா ஆரம்பிக்கும் முன் இக்கோவிலில் வழிபடும் மக்களில் ஒருவர் மலையாள சுவாமியின் கோவிலில் சென்று அரிவாள் எடுத்து விழாவை நல்ல முறையில் நடத்த சுவாமி காவலாக நிற்கிறார் என குறிக்கும் மரபும் உண்டு. இத்திருத்தலத்தில் சுவாமி எண்ணற்ற திருவிளையாடல்களை செய்திருக்கிறார். ஒரு முறை முனிசிபாலிட்டி சார்ந்த ஒரு நபர் கையில் அரசாங்கத்திற்கு சேர்ந்த பணத்தை கொண்டு செல்வதால் சுவாமியை வழிபட்டு தனக்கு துணையாக வரும்படி கோரிக்கையிட்டு கிளம்பியிருக்கிறார். சில தூரம் சென்ற பின்னர் ஒரு உருவம் சுருட்டுடன் குதிரையில் வருவதை உணர்ந்திருக்கிறார். பயந்து போன அந்த நபர், நீ யார், எதற்கு என் பின்னே வருகிறாய் என கேட்ட பொழுது, எல்லாம் உனக்கு தெரிந்த ஆள்தான், நீதான் கூப்பிட்டாய் என சொல்லி அந்த நபர் பின்னரே சுவாமி காவலாக சென்றிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பின்னர் இதுக்கு மேல் நீ சென்று விடுவாய் என சொல்லி அங்கிருந்து சுவாமி மறைந்ததாக ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. இவ்வண்ணம் சுவாமியை நாடி வந்து கேட்ட அனைவருக்கும் எவ்வித பாரபட்சமும் இன்றி சுவாமி துணை நிற்பதாக எல்லோராலும் நம்பப்படுகிறது.